நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்நாடகா ஸ்டைல் வாங்கி பாத் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல அதுக்குண்டான மசாலா அரைச்சுக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன் சூடான கடாயில. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன். பெருங்காயம் 2 பக்கமும் நன்னா பொரியட்டும். வாங்கி பாத்னா ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் சாதம். அது ஒரு விதமான மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவா. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் இந்த ஸ்பூனை மெஷர்மெண்ட்காக எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். முதல்ல பார்த்தேன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பண்ணுற அளவு பார்த்தேன்னா 3-4 பேர் சாப்பிட்லாம். அடுத்ததாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இருக்கேன். அடுத்ததாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. அடுத்ததாக பார்த்தேன்னா ஒரு இன்ச் பட்டை, அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது லேசாக வறுத்துக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நிறையா கொஞ்சம் கூட எண்ணெய் விடணும். அதுதான் இந்த மசாலாவுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு 2-3 ஏலக்காய் சேர்க்கலாம். பட் அவ்வளோ சேர்த்தா நம்ம அதில் யாரும் சாப்பிட மாட்டா. அதனால் நான் ஒன்றோட நிறுத்தின்னு இருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவாளாக இருந்தால் ஒரு 4-5 கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரே அளவு போடணும். அதோட டபுள் பங்கு தனியா போடணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபடணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கடகடன்னு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஹையில் வச்சு வறுத்துடக்கூடாது. அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துட்டு இருக்கேன். ஜீரா ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. அது ஒரு மாதிரி கருகின வாசனை வந்துடும். இந்த டைமில் சேர்க்கலாம், நம்ம கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கு. அடுத்ததாக 3 கீத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி 3 கீத்து கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இதுக்கு, அதுதான் அதோட டேஸ்ட்டே. இன்கேஸ் நீங்கள் பட்டை கிராம்பெல்லாம் நீங்கள் சாப்பிடாதவாளாக இருந்தாக்க நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அது போட்டால் சும்மா ஒரு என்ஹான்ஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்ததான் நான் இங்கே கசகசா சேர்த்துட்டு இருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கசகசா போடுற பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக போடலாம். ஸோ கசகசாவையும் சேர்த்துட்டாச்சு. அதுவுமே இந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வறுத்ததுக்கு அப்புறமா நான் கொப்பரை துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ ஒரு கொப்பரையில் அரையாக கட் பண்ணி அந்த அரை கொப்பரை ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை தான். கொப்பரை இல்லைன்னா நீங்கள் இந்த டிஷ்ஷே பண்ண முடியாது. நான் இந்த கொப்பரைக்கு பதிலாக நான் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறேனே அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னேன்னா அது ஒரு மாதிரி சரி வராது. கொப்பரை போட்டால் தான் அந்த வாங்கி பாத் பவுடருக்கே அந்த ஒரு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கொப்பரையில் தான். இப்போ நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு கொப்பரைக்கு பதிலாக தேங்காயை சேர்த்து நான் பண்ணேன், அது என்னமோ ஒரு மாதிரி நல்லா வரல அப்படிலாம் சொல்லாதீங்க. கொப்பரை இருந்தால் மட்டுமே இந்த டிஷ்ஷை பண்ணுங்க, பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட்டான டிஷ் இது. திஸ் இஸ் மோர் லைக் அ டிஃபன் டிஷ். அதாவது ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டுக்காரா பார்த்தேன்னா ரைஸ் ஐட்டம் எதுவுமே டிஃபன்னு சொல்ல மாட்டா. பட் அங்கெல்லாம் எங்களுக்கு இந்த வாங்கி பாத், புலாவ் அதெல்லாமே எங்களுக்கு டிஃபன் தான். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இது. எக்ஸலண்ட்டான டிஃபன் ரெசிபி இது. இந்த மசாலா வறுக்கும் போதே அப்படியே கம்முன்னு வாசனை மூக்குக்கு நுழைக்கும். அப்படியே எப்படா சாப்பிட்லான்ற மாதிரி வரும், அந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் வறுத்தது எல்லாம் நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஃபேன் கடியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அரைச்சது கொஞ்சம் இது கேமராவில் அது இன்னமும் கொஞ்சம் ரெட்டாக தெரிகிறது. பட் அவ்வளோ ரெட்டாக எனக்கு இருக்கல, கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருந்தது. ஸோ இதுதான் வாங்கி பாத் பவுடர். இது ரெடி ஆகிடுது. இது ஒரு சைடுக்கு இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன், சும்மா தாளிக்கிறதுக்காக. அடுத்ததாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம்.
அப்புறமா கத்திரிக்காயை நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் இன்றைக்கி 4 கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ ஐ கெஸ் இட் வாஸ் 200 கிராம்ஸ் ஆஃப் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த க்ரீன் பிரிஞ்சால் தான் நான் இன்றைக்கி எடுத்துட்டுருக்கேன். என்ன ஜென்ரலாக வந்து அங்கேயும் பார்த்தேன்னா கர்நாடகாலையும் பார்த்தேன்னா இந்த க்ரீன் பிரிஞ்சால் தான் போட்டு பண்ணுவா வாங்கி பார்த்தினாலே. ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் கேப்சிகம் போடலாம், வேக வச்ச பட்டாணி போடலாம். இது எது போட்டாலுமே இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிரிஞ்சால் பிடிக்கலையா, வெறும் கேப்சிகம் மட்டுமே போட்டு இந்த வாங்கி பாத் பண்ணலாம். ஆக்சுவலி வாங்கி பாத்னா அது பிரிஞ்சாலை வச்சு பண்ணுற டிஷ்ஷு தான். பட் இன்கேஸ் குழந்தைலாம் சாப்பிட மாட்டா, ஆனால் கேப்சிகம்னு சாப்பிடுவா அப்படின்னு நீங்கள் வெறும் கேப்சிகம்மை வச்சே கூட இந்த டிஷ்ஷை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த க்ரீன் பிரிஞ்சால் தான் இல்லை, நீங்கள் இந்த வயலட் பிரிஞ்சால் கிடச்சா கூட நீங்கள் அதை வச்சு கூட பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, பிரிஞ்சால் வந்து நன்னா வதங்கிடுத்து. அண்ட் ஒரே ஒரு பிரச்சனையாகிடுது. என்னென்னா நான் வந்து வாங்கி பாத் பவுடரையும் புளியும் கரைச்சி விட்டேன். அது வந்து ரெக்கார்டே ஆகலை. நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட் நம்ம ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். உப்பையும் சேர்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்த அந்த வாங்கி பாத் பவுடர் இருக்கு இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, இந்த வாங்கி பாத் பவுடரையும் சேர்த்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அரை நெல்லிக்காய் இருந்தால் கூட போகிறோம், அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதையுமே சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம்னா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் போட வேண்டியது தான். ஸோ நீங்கள் சாதம் உதிராக கொஞ்சம் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் குழசலாக தான் வரும் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சு ஆற வச்சு எல்லாம் பண்ணி சாதத்தை ரெடியாக வச்சுருந்தேன்னா கடகடன்னு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆல்சோ. அதாவது இப்போ நீங்கள் இந்த வாங்கி பாத் பவுடருங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் வீக்கெண்டில் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் இன்னைக்காவது இப்போ லஞ்ச் பாக்ஸ் வீக் டேஸில் கடகடன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கடகடன் ஒரு கேப்சிகமையோ ஒரு கத்திரிக்காயோ போட்டு குழந்தைகளுக்கு அழகாக இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ டெய்லி சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு எடுத்துன்னு போயிட்டுருப்பா பாக்ஸில், அது வந்து மேபி போர் அடிச்சிருக்கும். ஆர் மேபி டெய்லி நீங்கள் சப்பாத்தியாக கொடுத்துட்டுருப்பீங்க, அதுவும் அவளுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரைஸ் கொடுத்து பாருங்கோ, ஸ்மெல்லே அப்படியே கம்முன்னு ஆளையே தூக்கும். லைக் லிட்ரலாக யுவர் நெய்பர்ஸ் வில் ஆல்சோ ஆஸ்க் யூ, என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கம்முன்னு இருக்கே அப்படின்னு. So this Wangi Bath is a very special recipe, very special Karnataka recipe. It's a very famous recipe. இது வந்து எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் இது அப்படியே பண்ணலைன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக வரும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூ லைக் இட். இது ஒரு டிஃபன் மாதிரி, ஓகே டிஃபன் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் லஞ்ச் அந்த மாதிரி சாப்பிட்லாம். தயிர் தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா வேறு லெவலில் இருக்கும், சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்று இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன ப்ரப்போர்ஷன் எல்லாம் வச்சு அப்படியே அரைங்கோ, பவுடர் கரெக்டாக வரும். ஸோ வாங்கி பாத் பவுடர் ஒன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். பவுடரை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஸ்டோர் பண்ணால் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.